அதான் திமுகவுக்கு சாதகமாகவே மத்தளம் தட்டி கொண்டிருக்கக்கூடிய சோபா பாலகிருஷ்ணன் சொல்கிறார். யார்? சிபிஎம் மாநில செயலாளர் சொல்கிறார். எப்போ? பெரியார் நினைவு நாள் அன்றைக்கி சொல்கிறார். பெரியார் நினைவு நாள் அன்றைக்கி அஞ்சலி செலுத்திட்டு வந்து சொல்கிறார், திராவிட இயக்கங்கள் பெரியார் பாதையிலேருந்து விலகிவிட்டன, ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றுன்னு அவர் சொல்கிறார். ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்கு. ஆண்ட பரம்பரை என்பது சாதிய செருக்கு. இவனுக்கு கிடையவே கிடையாதுல்ல. சாதிய செருக்கோ, மொழியின் மூலம் வரக்கூடிய செருக்கோ, மதத்தால் வரக்கூடிய செருக்கோ, எதன் பெயரிட்டு வந்தாலும், எந்த குழுநலனின் சாதகமாக வந்தாலும் ஆண்ட பரம்பரை என்ற வார்த்தையே தவறு. சாதி பெருமை பேசுகிறவங்க தான் நாங்கள் அதிகமாக இருக்காங்க. திமுக மந்திரிங்க எங்கள் சாதி மாநாட்டில் போய் கலந்துருக்காங்க. கனிமொழி போய் நாடார் சங்க மாநாட்டில் கலந்துக்கல. ஆணவ கொலை அதிகம் நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றுன்னா சாதி பெருமை தலைவிரிச்சு ஆடுதுன்னு அர்த்தம். சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது. 60 வருஷம் திராவிட ஆட்சிக்கு பிறகு இதுதான் நிலமன்னா நீ பெருமைப்பட என்ன இருக்குது கேட்டால், நாங்களா திராவிட ஜாதியை உருவாக்குறோம். நீ ஜாதியை உருவாக்கலை, ஆனால் ஜாதி வெறி ஆட்சியில் தலைவிரிச்சு ஆடுதுன்னு எதுக்காக ஆட்சியில் இருக்குது இல்லையா? அது சொன்னால் கோவம் வருது அவங்களுக்கு. நாங்களா வந்து ஜாதியை உருவாக்கணும், ஜாதியை உண்டாக்குனது அவர்கள் பார்ப்பனர்கள், முனப்பொய்கள் தான். இது நல்ல கதையாக இருக்குது. இப்போ அண்ணாமலையோட பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 மாதங்களில் அண்ணாமலை ஊரில் இல்லாதப்போ பிஜேபி பற்றி யாருமே பேசலை. செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் பிஜேபி ஒன்றும் பெரிய அளவில் பேசுபடும் பொருளாகவே மாறல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. வந்து அது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலாம் அவர் சவுக்கால் அடித்ததெல்லாம் அதெல்லாம் அபத்தமானது, தவறானதுனாலும் இன்றைக்கி பேசுபடும் பொருளாக அவங்க மாறி இருக்காங்கல்ல. பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இல்லையா? 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் காரணம் காமிக்கிறாங்கன்னா இவங்க எதுக்கு இருக்கணும்? அதுக்கு மத்திய அரசு ஆண்டுட்டு போகலாமா? இந்த கேள்வி வரும். இங்கே நல்லமா கஜானா காலி இல்லை, இல்லாட்டி 1000 ரூபாய் ஏன் கொடுக்க முடியல? ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் பெரிய பொருளாதார கூலியாச்சு இல்லை? நீங்கள் எல்லாம் பதில் சொல்லுங்கள். வணக்கம், நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கு. ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. எங்கே பேசுனார்? ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. நம்ம மக்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நிறையா தியாகம் பண்ணியிருக்காங்க. 5000-லேருந்து 10,000 பேர் வந்து உயிர் தியாகம்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. தற்போது அதற்கு மறுப்பு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. நான் வேற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினேன், நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அது நான் பேசினதை ஷார்ட்டாக எடிட் பண்ணி இது மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது தவறு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. முதல்ல ஒரு அமைச்சர் ஒரு தன்னுடைய பொறுப்பில் வந்து இருக்கிறாரு, இப்படி பேசுவதை எப்படி பார்க்குறீங்க மூத்த பத்திரிகை? இல்லை, அவர் மறுக்கிறாரு. மறுத்த பிறகு நம்ம அதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பேசியிருந்தால் தவறு. ஆண்ட பரம்பரை என்பது சாதிய செருக்கு இல்லையா? இப்படி ஒன்று கிடையவே கிடையாதுல்ல. சாதிய செருக்கோ, மொழியின் மூலம் வரக்கூடிய செருக்கோ, மதத்தால் வரக்கூடிய செருக்கோ, எதன் பெயரிட்டு வந்தாலும், எந்த குழுநலனின் சாதகமாக வந்தாலும் ஆண்ட பரம்பரை என்ற வார்த்தையே தவறு. ஆட்சி என்பது எந்த பரம்பரைக்கும் சொந்தமானது கிடையாது. அப்படின்னா அது மன்னர் ஆட்சி. அது ஆண்ட பரம்பரை என்று யாருமே யாரை பற்றியுமே சொல்லிக்கொள்ள முடியாது. அப்படி சொன்னாலே அது அங்கேயே நம்ம கிலட்டினை போடணும்னுவாங்க. அந்த இடத்த அலோவ் பண்ண முடியாது. யார் பேசியிருந்தாலும் அது தவறு. அது அந்த ஆண்ட பரம்பரை ஆட்சி என்பது பரம்பரைக்கு சொந்தமானதில்லை. அது மன்னராட்சியின் விழுமியம். அது நான் ராஜராஜ சோழன் பரம்பரை, நான் அவுரங்கசீப் பரம்பரை, நான் சேர சோழன் பாண்டிய மன்னனோட பரம்பரை, இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா அது எவ்வளோ அபத்தமானதோ அந்த மாதிரியான அபத்தமானதான் இது. அதை தாண்டி சாதிய பெருமையாக நீள்கிறது இல்லையா? சாதிய பெருமையாக நீளும் பொழுது அது இன்னும் ஆபத்தானது. நாம் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இது தவறு. அமைச்சர் பேசியிருந்தால் தவறு. அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். ஐ திங்க் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச முடியுமா எனக்கு தெரியல. பின்வாங்குகிறார். ஆண்ட பரம்பரை என்று அவர் சொன்னது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்த அர்த்தத்தில் சொன்னாலும் ஆண்ட பரம்பரை என்ற வார்த்தையை அவர் விட்டிருந்தால் தப்பு, கண்டிப்பாக தப்பு. அங்கே அவர் மாற்றுறாரு. நிச்சயமாக அவர் அது சாதிய குறியீடு. அது ஒருபோதும் அதை ஏற்க முடியாது. திராவிடத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி நிர்வாகி இப்படி பேசும்போது அது என்ன மாதிரி மக்கள் மத்தியில் வெளியே? திராவிடத்தை பற்றியே நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி. அதனால் இது திராவிடத்தைன்னு நீங்கள் ஒன்றும் அதை பெருசாக புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, முற்போக்கு பகுத்தறிவு எல்லா கேட்டகரியும் திமுக ஜாதிய சங்கங்களில் அதிமுக திமுக ரெண்டிலுமே ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் நாங்கள் அதிகமாக இருக்காங்க. திமுக மந்திரிங்க எங்கள் சாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. திமுக மந்திரிகள் போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கல. கனிமொழி போய் நாடார் சங்க மாநாட்டில் கலந்துக்கல. அப்புறம் என்ன திராவிட பாரம்பரியத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க?
அப்போ திராவிட இயக்கம், அந்த திராவிடம்ன்ற அந்த வார்த்தை எல்லாமே சாதிய அடக்குமுறையை வந்து பெர்பச்சுவேட் பண்ணுறதுக்குன்னுவாங்க. அதாவது அதிகப்படுத்தக்கூடிய, அதை ஸ்திரப்படுத்தக்கூடிய, நிரந்தரமாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இல்லையா? அதனால் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இவங்க சாதி பெருமை பேசுகிறாங்கன்னா, இந்த சாதிய ஒழிப்புக்கு திராவிட இயக்கங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சான்னா பதில் இல்லைன்னு தான் வரும். இல்லாட்டி நீ வந்து 67 வருஷம் ஆட்சிக்கு வந்து 60 வருஷம் ஆகப்போகுது. இந்த 60 வருஷத்தில் ஜாதி கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுதுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது. ஆணவ கொலைகள் முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு அவங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தினம் இவங்களுக்கு எப்படி சொல்கிறது, சொன்னால் கோவம் வரும் தோழர்களுக்கு. தினம் திமுகவுக்கு சாதகமாகவே மத்தளம் தட்டி கொண்டு இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் சொல்கிறார். யார்? சிபிஎம் மாநில செயலாளர் சொல்கிறார். எப்போ? பெரியார் நினைவு நாள் அன்றைக்கி சொல்கிறார். பெரியார் நினைவு நாள் அன்றைக்கி அஞ்சலி செலுத்திட்டு வந்து சொல்கிறார், திராவிட இயக்கங்கள் பெரியார் பாதையிலேருந்து விலகி விட்டன, ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றுன்னு அவர் சொல்கிறார். ஆணவ கொலை அதிகம் நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றுன்னா சாதி பெருமை தலைவிரிச்சு ஆடுதுன்னு அர்த்தம். சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது. 60 வருஷம் திராவிட ஆட்சிக்கு பிறகு இதுதான் நிலைமைன்னா நீ பெருமைப்பட என்ன இருக்குது? கேட்டால் நாங்களா திராவிட ஜாதியை உருவாக்கணுன்றாங்க. நீ ஜாதியை உருவாக்கலை, ஆனால் ஜாதி வெறி ஆட்சியில் தலைவிரிச்சு ஆடுதுன்னு எதுக்காக ஆட்சியில் இருக்கீங்க? ஜாதியை பிராமணர்கள் தான் உருவாக்கினான்றாங்க. இன்றைக்கி அட்டூழியம் பண்ணுறதெல்லாம் யார்? எந்த ஜாதி பண்ணுறான் அட்டூழியம்? இடைநிலை சாதிகள் தானே. ஜாதி பெருமை பேசக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய சமூக சூழல் இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, அந்த மந்திரி வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னார் என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓவராலாக வந்து சாதிய பெருமை தலைவிரிச்சு ஆடக்கூடிய போக்கு திமுக மந்திரிகள்கிட்டையும் முக்கியஸ்தர்கள்கிட்டையும் இருக்குதா இல்லையா? ஜாதி மாநாட்டில் திமுக மந்திரிகள் கலந்துக்கிறாங்களா இல்லையா? நாடார் சங்க மாநாட்டில் கனிமொழி எம்பி கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? எல்லா சாதி சங்கத்திலையும் ஆட்சிக்கு ஆளும் கட்சி பிரமுகர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திராவிட மாடல்லாம், அப்போ இதுதான் திராவிட மாடல் இல்லையா? அது சொன்னால் கோவம் வருது அவங்களுக்கு. நாங்களாக வந்து ஜாதியை உருவாக்கணும், ஜாதியை உண்டாக்கணும் தான் அவர்கள் பார்ப்பனர்கள், அவனை போய் கேளுன்றாங்க. இது நல்ல கதையாக இருக்குது. இது கவர்மெண்ட்டு நீ தானே இருக்க, ஜாதியை நீ உருவாக்கணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் சாதி வரி தலை வச்சு ஆணவ கொலை இந்த 3 வருஷத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு யார் பொறுப்பு? ஆட்சியாளர்கள் பொறுப்பா, பிராமணர்கள் பொறுப்பா? அப்போ சொல்லு ஒன்று செயல் ஒன்று தானேங்க. இடைநிலை சாதிகளின் ஆதிக்கத்தை பெர்பச்சுவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. இதை கேள்வி கேட்க உங்களுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி. ஆகவே மந்திரியோட ஸ்பீச்சை வந்து நம்ம மிகுந்த வருத்தத்துடன் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்ட சாதி என்பது சாதிய வன்மத்தின் வெளியீடு, அது ஒரு குறியீடு, அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். 2025 அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? 26 எலெக்ஷனுக்கு தயாராகணுங்க எல்லாரும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட எதிர்கட்சிகள் பெரிதுபடுத்தும். இப்போ பெரிய விஷயங்களையும் பெரிதுபடுத்துவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. அண்ணா இஷ்யூ மாதிரி வர்றது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலாம் எதிர்கட்சிகளுக்கு லட்டு மாதிரி. ஆளும் கட்சி தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கு படாத பாடுபடும். அதனால் அந்த டகஃப் வார் இழுபறி நீடிக்கும். பிஜேபியை, மோடியை, இந்துத்துவாவை காரணம் காமிச்சு எல்லா தவறுகளையும் திமுக நியாயப்படுத்தும். அந்த காரியத்துக்கு திமுகவின் தோழமை கட்சிகள் தொங்கு சதையாக மாறி அதற்கு முட்டு கொடுக்கும். எதிர்த்தரப்பில் ஒற்றுமையின்மை, எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மை வந்து ஆளும் கட்சிக்கு பலமாக மாறும். சிறிய சிறிய தவறுகளையும் எதிர்கட்சிகள் பெரிதுபடுத்தும், பெரிய தவறுகளை இன்னும் பெரிதுபடுத்தும். ஆகவே 26 தேர்தலுக்கான முன்னோட்டமாக 25 அமையும். முழு அளவிலான அரசியல் செயல்பாடுகள் தொடங்கும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டாண்டில் உறுதியாக இருக்க பார்ப்பாங்க. பிஜேபி எப்படியாவது எங்கள் கட்சியை வளர்க்கணும்னு பார்க்கும். இப்போ அண்ணாமலையோட பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மாதங்கள் அண்ணாமலை ஊரில் இல்லாதப்போ பிஜேபி பற்றி யாருமே பேசலை. செய்தித்தாள்கள்லேயும் ஊடகங்கள்லேயும் பிஜேபி ஒன்றும் பெரிய அளவில் பேசுபடு பொருளாகவே மாறலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. வந்து அது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலாம் ஒரு சவுக்கால் அடித்ததெல்லாம் அதெல்லாம் அபத்தமானது, தவறானதுனாலும் இன்றைக்கி பேசுபடு பொருளாக அவங்க மாறி இருக்காங்கல்ல. அது லைம்லைட்டு கொண்டு வந்து நிறுத்துறதுன்னு ஊடக வெளிச்சத்து முன்னால் கொண்டு வந்து அவங்க நிறுத்துகிறாங்க அதை. ஆகவே இந்த ஆண்டு 2 தரப்புக்குமே இறுதிப் போருக்கு தயாராவதற்கான களத்தை தயார்படுத்துவதற்கான ஆண்டாக, அதை வார்ம் அப் இயர்னுவாங்க, அப்படி தான் இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ அதன் காரணமாகத்தான் செயற்குழு மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து இன்றைய தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட்ட வேண்டியது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்ட வேண்டிய மாதிரி என்பது தேர்தல் கமிஷனோட நிர்பந்தம். அது விதி, கட்டாயம் கூட்டி தான் ஆகணும் பொதுக்குழு செயற்குழு.
ஆனால் அதில் பேசப்படுற பேச்சுக்கள் வந்து வேறு வழி இல்லை. இவங்க வந்து ரெண்டு தரப்புமே வந்து ஃபைட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அந்த அந்த இறுதிக்கட்ட யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி முற்றிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய ப்ராமிசஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை. அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான இன்சிடென்ட்ஸு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்கல. பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இல்லையா? 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் காரணம் காமிக்கிறாங்கன்னா இவங்க எதுக்கு இருக்கணும்? அதுக்கு மத்திய அரசு ஆண்டுட்டு போகலாமா? இந்த கேள்வி வரும் இல்லையா? மத்திய அரசு உங்களுக்குன்னு சில நிதி ஆதாரங்கள் இருக்குங்க, அதை மொத்தமாக இவங்க கைவிட்டுட்டு பேச முடியாது இல்லையா? மாநிலங்களுக்கு என்று சில நிதி ஆதாரங்கள் இருக்கின்றன. 1000 ரூபாய் கொடுக்கறதுன்றது கவர்மெண்ட் வந்து ரொம்ப கடுமையான நிதி நெருக்கடியை நோக்கி நகருது என்பதற்கான அர்த்தம். அது தமிழக அரசு மிக மோசமான நிதி நெருக்கடியை நோக்கி நகருகிறது. அதனால தான் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. இது கொடுக்கலன்னா பெரிய கெட்ட பேர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஆகவே தமிழக அரசு தன்னுடைய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் நன்றாக இருக்கும். நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை. ஏன்னா பொங்கல் குறித்து பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை எல்லா கவர்மெண்ட்டுமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி 2500 கொடுத்தாரு. அவர் அந்த 10 ஆண்டுகளில் வந்து ஐ திங்க் ஜெயலலிதா பீரியட்லேருந்து கொடுத்ததாக தான் நினைவு. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏதோ ஒரு ஆண்டு கொடுக்க முடியாமல் போனதாக ஞாபகம். மற்றபடி அது பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா அது அரசியல் ரீதியாக கெட்ட பேர் ஆகிடும். அது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வச்சுட்டு கொடுக்கலன்னா கெட்ட பேர் ஆகிடும். இதோட பொலிட்டிக்கல் லாஸ் அதிகன்றது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு தான் அரசியலில் இருக்காங்க. எது செஞ்சாலும் வாக்குகளை வாங்கணும், அடுத்த வரை கைப்பற்றணும். 26 எலெக்ஷனை பற்றி முதலமைச்சர் தினந்தோறும் பேசுகிறார். 200+ன்றார். மோடி ஆப்கி பார் 400 மாதிரி இவங்க 200+200+200+ன்னு பேசுகிறாங்க. 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம்னு அனுதினமும் பேசக்கூடியவர்கள் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய அளவில் அந்த கனவில் ஓட்டையை போடும், அந்த பலூனில் ஓட்டையை போடணும். அவங்களுக்கு தெரியாதா? அப்போ கொடுக்க முடியல. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் போய் கடந்த 6 மாதங்களாக 200+ன்னு பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இல்லையா? இன்றைக்கி நான் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு கவர்மெண்ட் மத்திய அரசை காரணம் காமிச்சு சொல்லுதுன்னா இது எவ்வளோ பெரிய கெட்ட பேரை உண்டாக்கும். உங்கள் 200+ கனவுல இது பெரிய ஓட்டையை போடணும். அவங்களுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். அப்போ அதை மீறியும் அவங்க வந்து ஏன்னா தினம் காலையில் பல்லு தேக்க எந்திரிச்சு பல்லு தேக்க ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் 200 தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த 200க்கு ஆப் வைக்கிறது தான் 1000 ரூபாய் கொடுக்கலன்னா நிலைமையாக போகும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ அதையும் மீறி கொடுக்க வேணான்ற முடிவை எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே கஜானா காலி, திவால். அரசு கஜானா திவால். அதான் இதிலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால தான் நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிரஜையின் குரல். தமிழக அரசு தன்னுடைய தற்போதைய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் நன்றாக இருக்கும். அரசு கஜானா திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பல பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். கொடுக்க காசு இல்லை, கஜானா காலின்றது தான் விவரம் அறிந்த திமுகவுக்கு சொம்படிக்காத, திமுகவுக்கு காவடி தூக்காத பொருளாதார நிபுணர்களின் குரலாக இருக்கிறது. ரகுராம் ராஜன்லேருந்து ஒரு 5 சிறந்த எல்லாரும் பொருளாதார ஆய்வாளர்கள்லாம் உள்ள போட்டு அவங்கெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இங்கே நல்லமா கஜானா காலி இல்லை, இல்லாட்டி 1000 ரூபாய் ஏன் கொடுக்க முடியல உன்னால? நீங்கள் தான் பெரிய பொருளாதார புலியாச்சு இல்லை? நீங்கள்லாம் பதில் சொல்லுங்களேன். அதுதான் நீங்கள் ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டு போங்க. இன்றைக்கி எடப்பாடி கவர்மெண்ட் இருந்து 1000 ரூபாய் கொடுக்கலன்னா திமுக என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாத்துக்கும் மத்திய அரசை காரணம் காமிக்கிறேன்னா நீங்கள் எதுக்குங்க? நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க, மத்திய அரசு ஆண்டு போட்டுங்க. எல்லாத்துக்கும் எடப்பாடி கவர்மெண்ட் அப்போ பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து வேணுங்கிறத வந்து அள்ளி கொடுத்தாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் காரணம்னா இப்போ மாநிலத்துக்கு ஒரு அரசே இல்லையா? எந்த அதிகாரமே உங்களுக்கு இல்லையா? பொய் பேசக்கூடாது. எல்லா அதிகாரமும் மத்திய அரசுக்கிட்ட தான், எங்களுக்கு அந்த அதிகாரமும் இல்லைன்னா பொய் சொல்லக்கூடாது. பச்சை பொய். அது மாநிலங்களுக்குன்னு நிரம்ப அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரங்களை மத்திய அரசு பறிக்கிறது என்பது உண்மை, மறுக்கலை. ஆனால் எந்த அதிகாரமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. எந்த அதிகாரமும் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து 21 ஆட்சியில் வந்து 22, 23, 24, 3 வருஷம் எப்படி 1000 ரூபாய் கொடுத்தா? எப்படி கொடுத்தீங்க? உங்களால் நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியல. கஜானா காலி, மாநிலம் திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான அறிகுறி தான் 1000 ரூபாய் கொடுக்காது. இப்படி சில பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை. இல்லை, ஒரு பக்கம் புதுமை பெண் திட்டத்துக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். அப்புறம் தமிழ் புதுமை திட்டத்துக்கு அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்பாக ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் இல்லத்தரசிகளுக்கு ரேஷன் கார்டுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசின் ஒரு மகத்தான திட்டமாக தானே பார்க்கப்படுது. அதெல்லாம் கரெக்ட். இப்போயும் 1000 ரூபாய் கொடுக்கல, அது பதில் சொல்லுங்கள்.
இன்றைக்கி பல மாநிலங்கள் கொடுக்குறாங்க அதை. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பல இடங்கள்லேருந்து நிதி ஆதாரங்கள் திருப்பி விடப்படுதுன்றாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்கிறாங்க 2 வாரங்களுக்கு முன்பு அவங்களோட தொழிற்சங்க அறிக்கையில் அவங்களுக்கு பிடிக்கப்பட்ட பிஎஃப் பணத்தை திரும்ப கொடுக்கல, அது வெளியில் டைவெர்ட் ஆகிருக்குன்றாங்க. பார்த்தோம், அதை பற்றி நம்ம பேசினோம். அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ திரைமறைவில் வேறு ஏதோ பெரிய தவறுகள் நடக்கின்றன. அந்தந்த சிஎஸ்சி அறிக்கை கூட 48,000 கோடி கடன் சிஎஸ்சி, அதாவது வந்து பல துறைகளுக்கான பணம் இந்த இலவசங்களுக்காக திருப்பி விடப்படுது. இது அந்த துறை சார்ந்த தொழிலாளர்களை பாதிக்குது. அவனுடைய வாழ்வாதாரமே டோட்டலாக போச்சு. அவன் பணத்தை தூக்கி நீங்கள் வேற எங்கேயோ கொடுக்குறீங்க. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய தொகையை இல்லத்தரசுகளுக்கான 1000 ரூபாய்க்கோ புதுமைப்படுத்துறதுக்கு கொடுக்கணும். அது எப்படிங்க நியாயமாகும்? அவன் பணங்க அது. அதை தூக்கி நீங்கள் இல்லத்தரசுகளுக்கும் புதுமை பெண்ணுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்குறீங்கன்னா அது தவறான ஒரு அணுகுமுறை இல்லையா? சட்டப்படியும் தவறு, தர்மப்படியும் தவறு. அது கூட்டணி கணக்குகள் மாற எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய கட்சிகள் வந்து அதிகாரம் தேவை அப்படிங்கிற குரல் வந்து ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் எழுது. இப்போ அதை பேசவே முடியாது. கூட்டணிக்கு வார வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐடியாலஜி, தத்துவங்கள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் எல்லாம் திமுக காலடியில் வச்சுட்டாங்க. அவர்கள் கொத்தடிமைகளாக மாறி போய் விட்டார்கள். அதனால் அவங்க கூட்டணி விட்டுலாம் வெளியில் வரமாட்டாங்க. வந்து எங்கே போவாங்க அவங்க? ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ் அண்ட் ஐடியாலஜி, டாக்டரைன் எல்லாமே அதெல்லாம் சரி செய்யப்படும். கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை சம்மந்தப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இருதரப்பிலும் கொள்கை அது வெங்காயம். மணிப்பூரில் நடந்தப்போ பொங்கி எழுந்தாங்கல்ல இதே காங்கிரஸ் இடதுசாரிகள்லாம், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பொத்தின்னு இருக்காங்க. காது இல்லை. மகாத்மா காந்திக்கு பிடிச்ச 3 குரங்கு பொம்மை இருக்குல்ல, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே. அதுதான் திமுக கூட்டணி கட்சிகளோட நிலைமை இன்னைக்கு. மகாத்மா காந்தியோட குரங்கு பொம்மை இருக்குல்ல, அதுதான் இவங்க. கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே. குரங்கு பொம்மை தெரியல, மகாத்மா காந்திக்கு பிடிச்ச பொம்மை. அதுதான் இது திமுக தோழமை கட்சிகளோட நிலைமை. அதுதான் மகாத்மா காந்தி தீர்க்கதரிசி அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார். இங்கேருந்து அணி மாறும், அதெல்லாம் மாற மாட்டாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்குது குஹான். அதனால் யாரும் மாற மாட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து தத்துவம், சித்தாந்தம் எல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை. சொன்னால் கோவம் வரும் அவங்களுக்கு. தோல் உறிஞ்சு நிற்கிறாங்க பார்த்தீங்கல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் தோல் உறிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ நீ வந்து பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, திமுக மட்டும் துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அதில் நான் ஏற்றுக்க மாட்டேன். நிதி நிலைமை சரியில்லை, கொடுக்கல, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான இஷ்யூஸு அதை எப்படி பொறுத்துப்ப? நீ அதை பொத்தின்னு இருக்கல உள்ள. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.